Numbers, exercise 1.1. First, fill in the blanks. The smallest 7-digit number is 7 இலக்கங்களுடைய மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா 6 0 போட்டு ஒரு 1 போடணும். ஒரு 1 போட்டு 6 0 போட்டு அதை 7 இலக்கங்களின் மிகச்சிறிய எண். The largest 8-digit number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் 8-digit நம்பர் அப்படின்னா 8 9s போடணும். 1 2 3 4 5 6 7 8 8 9s போட்டால் அதை 8 digits லார்ஜஸ்ட் நம்பர். அடுத்து the place value of 5 in 7005380 is. இதில் 5-னுடைய place value என்ன, இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 1s 10s 100s thousands of 5,000s. The expanded form of the number 76,70,905. So 7 into 10 lakhs plus 6 into lakhs plus 7 into 10,000. 0க்கு போட்டால் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். 9 into 100 plus 5 into 1. Second, say true or false. First, successor of 1-digit number is always 1-digit number. 1-digit நம்பரினுடைய சக்சஸர் தொடரி 1-digit நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தவறு. என்ன காரணம் கேட்டால் 9ங்கிறது 1-digit நம்பர், அதனுடைய சக்சஸர் 10. அப்போ 2-digit நம்பர் கிடைக்குது. அப்போ இங்கே சொல்லியிருக்க கூற்று தவறு. predecessor of 3-digit number is always 3 or 4-digit number. அதாவது 3-digit நம்பரினுடைய predecessor முன்னி பார்த்தீங்கன்னா ஒன்று 3 இலக்க எண்ணா இருக்கலாம் அல்லது 2 இலக்க எண்ணா இருக்கலாம். ஆனால் இங்கே 3 இலக்க எண் அல்லது 4 இலக்க எண் கொடுத்துருக்கனால இது தவறு. In the Indian system of numeration, the number is written as 6,79,99,037 அப்படிங்கிறது true. 88,880 is equal to 8 into 10,000. 8 into 1000 வந்திருக்கணும், வல்ல. அதனால இது false. Third question, complete the given order. 10 crore, crore, 10 lakhs, lakh, 10,000s, thousands, hundreds, tens, ones. Question, how many 10,000s are there in the smallest 6-digit numbers? 6 இலக்க மிகச்சிறிய எண்ணில் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படிங்கறத கேள்வி. நாம் first smallest 6-digit numbers எழுதிக்கிறோம். The smallest 6-digit number is equal to smallest 6-digit number மிகச்சிறிய 6 இலக்க எண்கள் அப்படின்னு கேட்டா 5 பூஜ்ஜியங்கள் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் 6 இலக்க மிகச்சிறிய எண். இதுல எத்தனை 10,000கள் இருக்கு பாத்தீங்கன்னா 1s 10s 100s thousands 10,000s. அப்போ இங்க அப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். அப்போ 10 into 10,000 தானே, 10 into 10,000. அப்போ 10,000s இருக்கு அப்படின்னு ஆன்சர் எழுதி. அடுத்து, using the digits 52073 form the largest 5-digit number and the smallest 5-digit number. இந்த 5207 முறை பயன்படுத்தி மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண் கேட்டாங்க அப்படின்னா, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை இறங்கு வரிசையில எழுதிடும். என்னது, டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்ல பிக்கஸ்ட் எது 7, அடுத்து 5, அடுத்து 3, அடுத்து 2 0. அப்போ 75,320. இப்போ 5 digit smallest number அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளதுலயே சின்ன நம்பர் எது, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், ஏறு வரிசையில எழுதணும். உள்ளதுலயே சின்ன நம்பர் 0. 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு இலக்கம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப அவங்க கேட்டுக்க 5 digit கிடைக்காது, 4 digit தான் கிடைக்கும். அதனால 0 செகண்ட் 2வது இடத்துல எப்பவுமே போட்டுக்கணும். 0 தான் 2வது இடத்துல போட்டுக்கணும். போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா உள்ளதுலயே சின்னது எது 2, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. அப்போ 20,357 20,357 தான் மிகச்சிறிய எண். 6th question, observe the commas and write down the place value of 7. அதாவது கமாவை பார்த்து
கமாவை உற்று நோக்கி அதனுடைய அடிப்படையில 7னுடைய இடமதிப்பு என்ன அப்படிங்கறத கேள்வி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 7 இங்க இருக்கு, இதுல இங்க இருக்கு. சரி, இப்போ 3 இலக்கங்களை தள்ளிட்டு 2 2ஆ போட்டுனா அது என்ன சிஸ்டம்? இந்தியன் சிஸ்டம். அப்ப பிளேஸ் வேல்யூ வந்து இந்தியன் சிஸ்டத்துல நம்ம சொல்லலாம். அப்போ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, lakhs, 10 lakhs. அப்போ 7னுடைய இடமதிப்பு வந்து 7 10 lakhs. 7 10 லட்சங்கள். அடுத்து இங்க பாருங்க 7 இங்க மும்மூணா தள்ளி கமா போட்டுருக்காங்க அப்படின்னா இது என்னது? இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது பன்னாட்டு முறையில சொல்லிருக்காங்க. அப்போ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, 100,000s, மில்லியன். அப்போ 7 மில்லியன், 7 மில்லியன்கள். அடுத்து write the following numbers in international system by using commas. கமாவை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை எழுதணுமா? இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே 3 நம்பரா நம்ம ஒதுக்கணும். அப்படி பார்க்கும்போது கமா இங்கே வரும். அவ்வளவுதான். 3 இலக்கங்களை தள்ளிட்டா மீதி 3 இலக்கம் முடிஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு கமா வரணும், இந்த இதுல ஒரு கமா வரணும். அப்ப 7 கமா 3 3 அப்புறம் எத்தனை இருந்தாலும் அது தள்ளி விட்டுரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 3ஆ வருதுன்னா 1 3 2 3 3 3 கமா கமா அவ்வளவுதான். இதை இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல எழுதுறது. இது பாருங்க, 7 தாண்டி ஒரு கமா, 4 தாண்டி ஒரு கமா, 2 தாண்டி ஒரு கமா. இதான் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல கமா பயன்படுத்துற முறை. 8th question, write the largest 6 digit numbers and put commas in the Indian and the international system. அதாவது 6 இலக்க மிகப்பெரிய எண்ணை எழுதி இருக்கணும். அதை இந்தியன் சிஸ்டத்துல கமா கொடுக்கணும், இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல கமா கொடுக்கணும். இப்ப 6 digit largest number அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 9s போடணும். அவ்வளவுதான், சிம்பிளா 6 9s. இப்போ இந்தியன் சிஸ்டத்துல கமா கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 தள்ளிட்டு அப்புறம் 2 2ஆ தள்ளணும். அப்படிங்கும்போது 9,99,999. அடுத்து நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா 3. அப்போ 999,999. அடுத்து write the international names of the following numerals in the Indian system. இந்திய முறைப்படி கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு நம்பர் நேம் பெயர் எழுதுதல் கேட்டுக்கிறாங்க. இப்ப தமிழ்ல எழுதணும்னா 72,32,105 எழுதணும். 72 lakhs 32,000 105 72,32,105 தமிழ் எழுதிக்கணும். அடுத்து 9,75,63,453. அதாவது 9 crores 75 lakhs 63,000 453. Write the number names in words using the international
சிஸ்டம். பன்னாட்டு முறைப்படி இந்த எண்களினுடைய எண் பெயரை எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், thousands 10,000s, 100,000s. அப்போ 345,678. அதை எப்படி எழுதுறது? 345,000 678 அவ்வளவுதான். அடுத்து ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000s 100,000s millions. அப்போ 8 millions 343 thousands 710. அல்லது அடுத்து போடலைனாலும் தப்பு. அடுத்து ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000s 100,000s million 10 million 100 millions. அப்ப இது எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 100 3 millions 400 56 6,000s 789. இதே தமிழ்ல சொல்லணும்னா 345,678. 8 மில்லியனே 343,710. 103 மில்லியனே 456,789 அப்படின்னு நாம தமிழ்ல எழுதிக்கணும். Ninth, write the number name in numerals. First, 2 crores 30 lakhs 51,980. 2 crores 30 lakhs 51,980. 66 millions 345,027. அப்ப 66 millions 345,027 போது 100 இல்ல, அங்க 0 போட்டுக்கணும். 789 millions 789 millions 213 எழுதிட்ட நம்பரால thousands 456 அடுத்து 10. Tamil Nadu has about 26,345 square kilometer of forest land. Write the number mentioned in the statement in Indian system and international system. Indian systemத்திலையும் 26,345 கிலோமீட்டர் தான். அதே வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டத்தையும் 26,345 கிலோமீட்டர் தான். 11. The number of employees in Indian Railways is about 10 lakhs. Write this in the international system of numeration. 10 lakhsங்கிறத நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் இந்த மாதிரி எழுதலாம். அப்படி எழுதும்போது 1 million நமக்கு கிடைக்கிறது. Objective type questions. 12. The successor of 10 million is 10 million 1. 13. The difference between the successor and the predecessor of 99,999 is. என்னைக்குமே ஒரு நம்பரினுடைய ப்ரிடிசஸருக்கும் சக்சஸருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் 2 தான் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். 1 billion is equal to 100 crore. 15. The expanded form of the number 6,70,905 is 6 into 1 lakhs plus 7 into 10,000 plus 0 into 1,000 plus 9 into 100 plus 0 into 10 plus 5 into 1. Thank you.